பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திரு நாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது பேரன்பு, கிருபை, இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு என்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது சங்கீதம் 107, 21 மற்றும் 22வது திருவசனங்கள். சங்கீதம் 107, 21 மற்றும் 22. அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்கள் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக. பிரியமானவர்களே, இந்த திருவசனங்களிலே கர்த்தர் அவருடைய ஜனத்தை எவ்வளவாய் நேசிக்கிறார், அவருடைய ஜனத்தை எவ்வளவாய் அவர் சந்திக்கிறார், அவருடைய இக்கட்டுகளிலிருந்து எப்படி விடுவிக்கிறார், விசாலத்துக்குள்ளே கொண்டு வருகிறார், அதிசயங்களை செய்கிறார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். இந்த 107 5 பகுதிகள் இருக்கின்றன. 5 பகுதிகளும் நம்முடைய வாழ்க்கையின் பல்வேறு நிலைகள். 5 நிலைகளிலே கர்த்தர் எப்படி நம்மை நடத்துகிறார், அவருடைய வார்த்தையை எப்படி அனுப்புகிறார், நம்மை வாழ வைக்கிறார், ஆசீர்வதிக்கிறார் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சங்கீதத்தை குறித்து கொள்ளுங்கள், வீட்டில் கட்டாயம் வாசியுங்கள். இதில் இந்த நாளிலே ஆவியானவர் நம்மோடு கூட எப்படி இடைப்பட போகிறார், கர்த்தர் இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகிறார், நம்மை விசாலத்துக்குள்ளே கொண்டு வரப்போகிறார், அதிசயங்களை செய்ய போகிறார் என்று ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட போகிறார். முதலாவதாக பாருங்கள், இங்கே தேவ ஜனம் அங்கே கர்த்தரை துதிக்கிறார்கள். இது மிகவும் அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. எரேமியா 17:14 அப்படி சொல்லுகிறது, நான் உம்மை முழு இருதயத்தோடு துதிப்பேன், நீரே என் துதி, என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், தேவரீரே என் துதி. இன்று தேவனாகிய கர்த்தருக்குரிய துதி மகிமையை நாம் அவருக்கு செலுத்த வேண்டும். மிக அவசியமான ஒரு காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், எரேமியா இஸ்ரவேல் மக்கள், அதுவும் முக்கியமாக எருசலேமை மையமாக கொண்டு சுற்றியிருந்த மக்கள், அவர்கள் இப்பொழுது சிதறடித்தலுக்குள்ளே கொண்டு போகப்பட போகிறார்கள். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் அங்கே சிறையிருப்பின் காலத்திற்குள்ளே போகிறார். நேபுகாத்நேச்சார் வரப்போகிறான். ஆவியானவர் கர்த்தர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறார், நேபுகாத்நேச்சாரோடு உடன்பாடு செய்து கொள் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள். நடக்கிற காரியம் நமக்கு தெரியும். அந்த சூழ்நிலையிலே பாருங்கள், கர்த்தர் முன்கூட்டியே அந்த மக்களை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தரை துதிப்பதிலே, ஆராதிப்பதிலே அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, இது ஒரு அருமையான ரகசியம். தேவனாகிய கர்த்தரை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது நம் நடுவிலே அவர் வெளிப்படுகிறார். சங்கீதம் 18:1 மற்றும் 3வது திருவசனங்களை வாசித்து பாருங்கள். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன், துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்கள், அங்கே துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுவிக்கிறார், மீட்டுக் கொள்ளுகிறார். அப்போ எரேமியா அந்த விஷயத்தில் தன்னுடைய ஸ்தானத்தை அவர் கரெக்டாக எடுத்துக்கொள்ளுகிறார். என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன், என்னை இரட்சியும், அப்பொழுது இரட்சிக்கப்படுவேன், தேவரீரே என் துதி, நீர்தான் என் துதி. ஸ்தோத்திரம். இன்று தேவனாகிய கர்த்தரை உயர்த்துவதிலே, துதிப்பதிலே ஆவியானவர் அவருக்கு முன்பதாக ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்க்கிறார். சங்கீதம் 22:3 குறிப்பிடுகிறது, அவர் இஸ்ரவேலின் துதிகளின் நடுவிலே வாசமாக இருக்கிற கர்த்தர், பரிசுத்தர், நீதியும் நியாயம் செய்கிற கர்த்தர்.
இன்று ஆவியானவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார். இன்று சபை ஆராதனைகளிலே, தொழுகையிலே கர்த்தராகிய தேவனுடைய நாமம் மாத்திரமே உயர்ந்திருக்கும்படிக்கு அவர் எதிர்பார்க்கிறார். ஸ்தோத்திரம். இன்று சில நேரங்களிலே மனித புகழ்ச்சி, மனிதர்களுடைய காரியங்களிலே கர்த்தர் விரும்புகிற ஒரு அங்கீகாரத்தை, ஒரு மரியாதையை நாம் செய்யலாம். ஆனால் அது மிஞ்சி போகும் பொழுது என்ன ஆகிறது? பாருங்கள், அங்கே எரேமியா குறிப்பிடுகிறார், என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாகும். இன்று ஒரு ஆரோக்கியம் நம் எல்லைகளிலே இருப்பதிலே அங்கு பின்னடைவு ஏற்படுகிறது. நாம் ரட்சிப்பின் கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். அதுக்கு அடுத்து தொடர்ந்து மற்ற காரியங்களிலே நாம் கிறிஸ்துவுக்குள்ளே ஜெயம் பெறும்படிக்கு நாம் அழைக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறோம். ஆனால் அந்த ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அதில் பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறதா கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். நம்முடைய துதி ஆராதனை வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது பாருங்கள். தானியேல் தீர்க்கதரிசி அதை பாபிலோனுக்கு போன பிறகு கரெக்டாக கடைப்பிடிக்கிறார். பாருங்கள், எரேமியா தீர்க்கதரிசி இங்கே சொல்லுவதை அங்கே தானியேல் தீர்க்கதரிசி கரெக்டாக அவர் கடைப்பிடிக்கிறார். அங்கே அந்த நாட்டு ராஜா, தரிய ராஜா வந்து கேட்குறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தார் என்று இருந்தாரா என்று கேட்கிறார். பாருங்கள், தானியேல் அங்கு சொல்கிற சாட்சியை கவனித்து பாருங்கள். ஸ்தோத்திரம். இன்று துதி ஆராதனை வாழ்க்கை என்பது ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய ஒரு காரியம். தனிப்பட்ட விதமாகவும் இருக்க வேண்டும், சபையாகவும் இருக்க வேண்டும், தேசமாகவும் இருக்க வேண்டும். மிகவும் அவசியமான ஒரு காரியம். தானியேல் புஸ்தகத்தில் கடைசியில் வாசித்து பாருங்கள், அன்றாட பலி நீக்கப்படும் கடைசி காலங்களில். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, இது மிகவும் இன்று கர்த்தருக்கு முன்பதாக ஒரு பொருத்தனையோடு இதை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீரே என் துதி, என்னை குணமாக்கும், என்னை ரட்சியும். ஆண்டவர் உங்களை குணமாக்குவார். ஆவியானவர் சொல்லுகிறார், சாவுக்கு ஏதுவான வியாதிகள் உங்களை விட்டு நீங்கி போகும், மரணத்திற்கு ஏதுவான கண்ணிகள் தெரிபட்டு போகும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். நீங்கள் இருக்கிற உபத்திரவங்கள், நெருக்கடிகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். பாருங்கள், இங்கே சங்கீதம் 107 பக்தன் அதைத்தான் குறிப்பிடுகிறார். அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தம் அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதிப்பார்களாக. பாருங்கள், பக்தன் அழகாக குறிப்பிடுகிறார். சங்கீதம் 107 நான் முதலேயே சொன்னேன், 5 விதமான பகுதிகள் இருக்கிறது. முதல் பகுதி வழி தெரியாமல் திகைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அனுபவம். அந்த ஆபத்தில் இப்போ நமக்கு சில நேரங்களில் என்ன வழி போவது, என்ன அடுத்த அடி எங்கே எடுத்து வைப்பது தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி உலக சூழ்நிலைகள் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் நம்மை கரெக்டாக வழி நடத்தக்கூடிய தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ முதல் பகுதி வழி. ஸ்தோத்திரம். சில நேரங்களில் வழி தெரியாமல் அவங்க அலைகிற அலைச்சல் மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துதுன்னு அந்த வசனம் அழகாக கூறும். அவங்களுடைய தொல்லை மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துதுன்னு போட்டுக்குது. ஆனால் அந்த இக்கட்டிலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர வழி தெரியாமல் தவித்து கொண்டு இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை அதிசயமாய் நடத்தி கொண்டு வந்தார். கர்த்தரை துதிப்பார்களாக. நம்பர் 1. நம்பர் 2, உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணி, ஆமாம், ஆண்டவர் சொல்கிறாரு இந்த பக்கம் போனால் அந்த பக்கம் போகிறது. யோனாவை ஆண்டவர் இந்த பக்கம் போனார், அவர் அந்த பக்கம் போனார். அப்போது உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணக்கூடாது. அதனால் மரண இருளிலே அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். ஆனாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். ஆண்டவர் அவர்களை காப்பாற்றி இருளின் பாதையிலிருந்து வெளிச்சத்தின் பாதைக்கு கொண்டு வருகிறார். நம்பர் 2, அவர் செய்த அதிசயங்களின் நிமித்தம் அவரை துதிப்பார்களாக. நம்பர் 2 மறந்துடாதீங்க. நம்பர் 3, அப்போது மூடர்கள் தங்களுடைய பாதக மார்க்கங்களினால் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள்.
அவர்கள் வாய் எல்லா போஜனத்தையும் ஆரோசிக்கிறது. என்ன சாப்பிட்டாலும் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா மூடர்கள் கர்த்தருக்கு வச்சிருக்கிற ஞானத்தின் வழியை தெரிந்து கொள்வது கிடையாது. பாதக மார்க்கம், தாறுமாறான வழிகளில் போகிறது. நம்ம முதலே பார்த்தோம், உன்னதமானவருடைய ஆலோசனையை அசட்டை பண்ணும்போது இருள். அதே மாதிரி பாதக மார்க்கத்தை போகும்போது அவங்களுடைய சரீரங்களிலே நோய்கள் வருகிறது. ஆனாலும் அவர்கள் அவரை நோக்கி கூப்பிட்டார்கள். 3வது பார்ட். ஓகே, 3வது பார்ட். இப்போ கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை அழிவுக்கு நீங்களாக்கினார். இப்போ இந்த வசனத்தை அனுப்புறதுங்கிறது ரேமா வேர்ட்ஸ். ஓகே, அதை புரிஞ்சுக்கிறோம். கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்கு நம்ம நடுவில் இடம் கொடுத்துட்டோம்னா அங்கே நமக்கு இருக்கிற கொடிய நோய்கள், பலவீனங்கள் மாறுகின்றது, மறைகின்றது, பலன் உண்டாகிறது, ஆரோக்கியம் உண்டாகிறது. ஆரோக்கியம் வந்த பிறகும் அங்கே எரேமியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கும், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி பரிபூர்ண சத்தியத்தையும் சமாதானத்தையும் நான் கொடுப்பேன். ஆண்டவர் கொடுக்குறார். இன்றைக்கி ஒரு நோய் தீர்ந்து போயிடுது, ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறாரு. அற்புதம் செஞ்ச பிறகு மறுபடியும் பழைய ரூட்டுக்கு போனால் என்ன ஆகும்? சத்தியத்தை காத்து நடக்க வேண்டும். ஆவியானவர் விரும்புகிறார். அதான் 3வது பாட்டு. ஸ்தோத்திரம். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவர் சொல்கிறார், ஒருவேளை இந்த பகுதியில் நான் இன்னும் வெளிச்சம் பெறாமல் இருக்கிறேன், இன்றைக்கி ஆண்டவர் உணர்த்துறான்னு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களை தப்புவிக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். பாருங்கள், அந்த 3வது பாட்டில் கஷ்டப்படுறவங்களும் கர்த்தராகிய தேவனை நோக்கி கூப்பிடுகிறார்கள். 4வது பாட்டு, கப்பல் ஏறி வியாபாரம் பண்ணுறாங்க. ஆமாம், ஆகாய மார்க்கமாய் போகிறார்கள். திடீர்னு அந்த கப்பல் மூழ்கி போயிடுது. கடல் கொந்தளிக்குது, கப்பல் மூழ்குது. அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. பைபிள் அழகாக போட்டிருக்கோம். எனக்கு அந்த வசனம் ரொம்ப உணர்த்தி வைத்தது. அந்த காலத்தில் அவர்களுடைய ஞானமெல்லாம் மூழ்கி போகிறது. எங்கே போய் சேர வேண்டிய துறைமுகத்தை போய் சேர முடியாமல் கஷ்டப்படுறாங்க. இது பொதுவாக தொழில் வாழ்க்கையை, ஸ்தோத்திரம், அரசியல் வாழ்க்கையும் கூட குறிக்கலாம். இன்னைக்கு கர்த்தருடைய ஆலோசனை இல்லாமல், கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லாமல் சுயமாக ஓடுகிற காரியம். அதில் எப்படி கரை சேர்ந்துடலான்னு நினைக்கிறாங்க, ஆனால் கஷ்டப்படுறாங்க. பிரியமானவர்களே, அவர்களும் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது அவர்கள் போய் சேர வேண்டிய துறைமுகத்துக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு போய் சேர்க்கிறார். அவர்களும் கர்த்தரை துதிப்பார்களாக. 4வது பாட்டு. ஓகே, 5வது பாட்டு, அவர் அது கர்த்தருடைய தனி செயல். அதை புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய தனித்தன்மை. அவர் பெரிய பெரிய பட்டணங்கள் அழகாக இருக்குது. ஆண்டவர் பார்க்குறாரு, அந்த குடிகளை சில ஓவராக போக ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவர் அவங்க மேலே நியாய தீர்ப்புகளை அனுப்புகிறாரு. ஒரு காலத்தில் செழிப்பாக இருந்த இடம் இன்றைக்கி பொட்டலாக மாறி இருக்குது. பைபிளில் அப்படி எதுவும் மாறி இருக்குதா? பழைய ஏற்பாட்டில் வாசித்து பாருங்கள். சோதோம் கொமரா, லோத்து அந்த பட்டணத்தை தூரத்தில் இருந்து பார்க்கும்போது அது எகிப்து தேசம், நைல் நதி ஓரத்தில் இருக்கிற செழிப்பு அவர் கண்ணில் பட்டுச்சான். அதே மாதிரி அங்கே கர்த்தருடைய தோட்டத்தை போன்ற செழிப்பு இருந்துச்சு, தூரத்தில் இருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிச்சோம். ஆனால் கர்த்தர் அதை நியாய தீர்ப்பு கொடுக்கும்போது அது என்ன ஆகிறது? வானத்திலிருந்து கந்தகம் வருகிறது, பொட்டலாக மாறுகிறது. இப்போ கொஞ்சம் வேத பண்டிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சவக்கடல் இருக்கிற இடத்துல தான் அது இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி நிலைமையும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. ஓகே, ஸோ அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகள். நான் அடுத்த பாயிண்ட் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்லுவேன். நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். ஓகே, ஏன் அந்த நியாய தீர்ப்புகளை பழைய ஏற்பாட்டு காலத்தில் சில பேர் நம்ம நினைக்கிறோம் கடைசி காலத்தில் தான் நியாய தீர்ப்பு ஆண்டவர் கொடுப்பாரு. ஆதியாகமத்திலே கொடுத்து ஒரு சாம்பிள் கொடுத்து வச்சுக்கிறாரு ஆண்டவர். சங்கீதம் 107 அதை குறிப்பிடுகிறாரு.
ஏன்னா இன்றைக்கி கடைசி கால நியாய தீர்ப்புகளை குறித்து ஜனங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறார்கள். அதை குறித்து நாம் முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் ஆண்டவர் பார்க்குறாரு, இன்னொரு குறிப்பிட்ட ஜனம் அவங்க ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றாங்க, ஆண்டவர் அவங்கள காப்பாற்றுறாரு. அவங்களுக்கு வனாந்தரத்தில் தண்ணீர்களை ஏற்படுத்துகிறார். மறுபடியும் அவர்கள் வீடுகளை கட்டுகிறார்கள். அவர்கள் குடியிருக்க பண்ணுகிறார், மாளிகைகளை கட்டுகிறார்கள், சந்தோஷமாக குடியிருக்க பண்ணுகிறார். ஆனாலும் பிரபுக்கள் மேலேயும் இகழ்ச்சி வர பண்ணுகிறார். பிரியமானவர்களை, கர்த்தர் கடைசி காலத்தில் செய்கிற, கடைசி காலம் இல்லை, பழைய ஏற்பாட்டிலையும் செஞ்சார். ஆமாம், ஜீசஸ் இருந்த காலத்துலேயும் செஞ்சார். ஆண்டவரே சொன்னார் ஒரு நியாய தீர்ப்பு. ஆமாம், அலங்க இடிஞ்சு இத்தனை பேர் செத்து போனாங்களே, அவங்கள பார்க்கல நீங்கள் நீதிமான்களா அப்படின்னு அங்கேருந்த இஸ்ரவேல் மக்கள்கிட்ட கேட்டார். ஸ்தோத்திரம். ஸோ இந்த நியாய தீர்ப்புகளை குறித்து நம்ம புரிந்து வைத்து கொள்ளணும் கடைசி காலத்தில். அப்போது அந்த 107 சங்கீதத்தில் கடைசியில் போட்டிருக்கோம், அழகாக போட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அதை வாசித்து பாருங்கள். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை புரிந்து கொள்வார்கள். அவர் எளியவனை சிறுமையினின்று விடுவித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு முன்னாடி ஒரு சிம்பிள் மேனாக வாழ பழகிக்கிறீங்க. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். எளியவனை சிறுமையினின்று விடுவித்து அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறார். இன்றைக்கு எளியவர்களுடைய கூக்குரலை அவ்வளோ சீக்கிரம் மற்றவங்க யாரும் கேட்க மாட்டாங்க, ஆனால் கர்த்தர் கேட்பார். ஆமாம், அதனால தான் மத்திய 5 ஆண்டவர் அழகாக சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது, பரலோகத்தின் தேவனும் அவர்களுடைய கூக்குரலுக்கு உடனே செவி கொடுப்பார். பாருங்கள், அன்னாளுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார், சாமுவேலுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார், எலிசாவினுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார், எரேமியாவினுடைய கூக்குரலுக்கு செவி கொடுத்தார். இன்று நம்முடைய துதி வாழ்க்கை, ஜெப வாழ்க்கை கர்த்தருக்கு முன்பதாக ஆரோக்கியமாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 5 பகுதிகளில் நீங்கள் எந்த பாட்டில் பின்னடைவில் இருந்தீங்கன்னாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இன்றைக்கி இப்போ காப்பாற்றுவார் ஆண்டவர் உங்களை. அடுத்தபடியாக கர்த்தர் நமக்கு செய்திருக்கிற காரியங்களை, கர்த்தருடைய நாமத்தை துதித்து சகோதரர் நடுவிலே அறிவிக்க வேண்டும். இது கர்த்தர் எல்லாருக்கும் வச்சிருக்கிறார். இன்று அது ஒரு அவசியமான ஒரு காரியமாக காணப்படுகிறது. இன்று கர்த்தர் நமக்கென்று சில தேவனுக்கு முன்பதாக ஐக்கியங்களை வைத்திருக்கிறார். சபை ஐக்கியம் ஒன்று, மற்ற ஐக்கியங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதிலே நாம் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். அப்படி உயர்த்தும் பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பாருங்கள், பக்தன் அழகாக சொல்லுகிறார் சங்கீதம் 22:22, சகோதரன் நடுவிலே நான் அறிவிப்பேன், உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன். பாருங்கள், இந்த தானியேலுடைய வாழ்க்கையில் அவர் அங்கே தேசத்தின் ராஜாவுக்கு முன்பதாக கூட அவர் கர்த்தருடைய நாமத்தை அழகாக உயர்த்துகிறார். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார், கர்த்தர் அதை நினைவு கூறுகிறார், கர்த்தர் அதை ஆசீர்வதிக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் அவர்களுக்கென்று வாக்களிக்கப்பட்டிருக்கிற தேசத்திற்கு திருப்பி ஆண்டவர் கொண்டு வரும்படிக்கு அதை பயன்படுத்துகிறார். ஸ்தோத்திரம். இந்த தாவீது அரசனுடைய வாழ்க்கையிலேயும் அந்த அனுபவம் அநேக முறை காணப்பட்டது. அவர் புறஜாதி மக்களுக்கு நடுவிலேயும் புறஜாதி அரசர்களுக்கு நடுவிலும் நான் உம்முடைய நாமத்தை உயர்த்துவேன் என்று குறிப்பிட்டார். அதே நேரத்தில் சகோதரர் நடுவிலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த துதிக்க அவர் வெட்கப்படவில்லை. பாருங்கள், உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பதாக அவர் அழகாக ஏபோத்தை தரித்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம். இன்று அதை அரண்மனையில் அங்கே மேலிருந்து பார்த்து கொண்டிருந்த மீகாலுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்கிறது. அவள் தன்னுடைய இருதயத்திலே அவமதித்தாளாம். ராஜா அங்கே வந்தபோது அவரையும் கேள்விக்குள்ளாக்கினார். பாருங்கள், எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, இன்று கர்த்தரை துதிப்பது, ஆராதிப்பது, தொழுது கொள்ளுவதிலே எந்த இடத்துல நாம் தவறு விட்டிருக்கிறோம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதில் தவற விட்டிருப்போம் என்றால் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம், கிருபை கேட்போம். ஆண்டவர் அந்த இக்கட்டுகளில் இருந்து அவர் நம்மை கொண்டு வரக்கூடியவராக இருந்து கொண்டிருக்கிறார். தேவன்
ஒவ்வொருவருக்கென்றும் வைத்திருக்கிற ஸ்தானங்களிலே அவர்களை நிலைநிறுத்தக்கூடியவராக இருந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதே நேரத்தில் பாருங்கள், இந்த நியாய தீர்ப்புகளை குறித்தும் அங்கே பக்தனாகிய தாவீதும் சரி, அந்த சங்கீதம் 119 ஸ்தோத்திரம், அதில் அநேக காரியங்கள் குறிப்பிடப்படுகிறது. உம்முடைய நியாய தீர்ப்புகள் அருமையானவைகள், உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். சங்கீதம் 119 அநேக வசனங்கள் இருக்கிறது, வாசித்து பாருங்கள். இது நியாய தீர்ப்புகள் கடைசி காலத்தில் மாத்திரம் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. அது ஆதியாகமத்திலும் இடம்பெற்றது, அரசனாகிய தாவீதின் நாட்களிலும் இடம்பெற்றது. இப்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. தேவ கிருபையினாலே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன் சில காரியங்கள், அது கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளாக பூமியில் விழுந்ததை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தர் அதை, அவர் நல்லவர் தான், அவர் அவருடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். சங்கீதம் 119:39 வாசித்து பாருங்கள். உமது நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். கர்த்தர் அவர் பூமியை நியாயம் விசாரிக்கிறார். அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்புகிறார். அவர்களை கட்டி எழுப்புகிறார். அவருடைய வாழ்க்கையும் கட்டி எழுப்புகிறார், அவருடைய வீட்டையும் கட்டி எழுப்புகிறார். தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஒரு ராஜ்யத்தை அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். அதையும் உருவாக்கி விட்டார் என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா புதிய ஏற்பாட்டில் அதுவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமாம், இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தம்முடைய குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு அவர் உட்பட பண்ணியிருக்கிறார். பாருங்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த இடத்துல குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லும்போது, அங்கே எப்படி எலியா அங்கே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நீங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிதாவாகிய தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது உங்களை நெருக்குகிற இருளின் போராட்டங்களை எல்லாம் விலகி ஓடுகிறது. உங்களை அவருடைய அன்பின் ராஜ்யத்திற்கு உட்பட பண்ணுகிறார். மறந்துவிடக்கூடாது. இதுவரைக்கும் இருளின் ராஜ்யத்தில் ஏதாயிலும் ஒரு விதத்தில் தொடர்பு வைத்து கொண்டு இருப்பீர்கள் என்றால், இன்று கர்த்தருக்கு முன்பதாக ஒரு வெளிச்சத்திற்குள்ளே வர உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவரை நோக்கி கதறுங்கள். ஆண்டவர் உடனே கொண்டு வருவார், இம்மிடியேட்டாக கொண்டு வருவார். தேவனுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை அவர் உங்கள் எல்லைகளிலே வெளிப்பட பண்ணுவார். ஸ்தோத்திரம். இதிலே நாம் வித்தியாசமாய் நடந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய அன்பை நம்ம சோதிக்கிற மாதிரி செயல்படக்கூடாது. சங்கீதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கும், மாறுபடுகிறவனுக்கு அவர் மாறுபடுகிறவராக இருப்பார், தயவுள்ளவனுக்கு அவர் தயவுள்ளவராக இருப்பார். எனக்கன்பான தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய நியாய தீர்ப்புகளின் நல்ல தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே சங்கீதத்தில் அந்த நியாய தீர்ப்புகளை குறித்து பக்தன் இன்னும் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறார். நீங்கள் அதில் வாசித்து பாருங்கள். கர்த்தர் இந்த விஷயத்தில் தேவனுடைய கோபத்திற்கு நீங்களாக்கி நம்மை அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ளே மறைத்து கொள்ள தேவனாகிய கர்த்தர் உண்மை உள்ளவராக இருந்து கொண்டே இருக்கிறார். இதில் தேவனுடைய ஜனத்திற்கும் சில நேரங்களிலே நியாயம் கிடைப்பது கொஞ்சம் அப்படியே, சில நேரங்களிலே நாம் ரொம்ப சங்கடப்படுகிறோம். லூக்கா 18:7 கர்த்தர் அருமையாய் குறிப்பிட்டார், அன்றியும் தேவன் தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமையோடு கூட இருந்து சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். பாருங்கள், அதுக்கு அந்த இடத்துல ஜெபத்தை குறித்ததான ஒரு வலியுறுத்தலும் இருக்கிறது. அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள். பாருங்கள், அன்றாடம் பலி செலுத்துகிறது ஒரு நிலைமை என்றால்,
அந்த நாளிலும் இரவும் பகலும் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்கள் எல்லைகளிலே தேவன் நியாயம் செய்வார். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்குள்ளே நாம் வருகிறோம். ஆனால் நம்முடைய ஜெப வாழ்க்கை ஸ்தோத்திரம் சில நேரங்களிலே நீதி நியாயம் புறக்கணிக்கப்படும் போது, சில நேரங்களிலே வேலை ஸ்தலங்களிலே நீதி நியாயம் புறக்கணிக்கப்படும் போது, சில நேரம் சமூகத்திலே பொதுவான தளங்களிலே நீதி நியாயம் புறக்கணிக்கப்படும் போது, ஸ்தோத்திரம் சில நேரங்களிலே ஆராதனை ஸ்தலங்களிலே நியாயம் புறக்கணிக்கப்படும் போது, இன்று நம்முடைய நம்பிக்கை எப்படி இருந்து கொண்டு இருக்கிறது? ஸ்தோத்திரம் என்று பூசி மெழுகி அப்படியே எதையாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லி ஓடிக்கொண்டு இருக்கிறோமா? யோசனை பண்ணி பார்ப்போம். ஸ்தோத்திரம். அந்த தாவீது அரசனுடைய ஜெப வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பதாக அனல் மூட்டப்பட்டதாக இருந்தது. தானியேலுடைய ஜெப வாழ்க்கை அனல் மூட்டப்பட்டதாக இருந்தது. பாருங்கள், இவர்கள் 2 பேருமே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள். ஆனால் அவர்கள் பொதுவான உலக பொறுப்புகளிலும் இருந்தார்கள். தாவீது அரசனாக இருந்தார். அரசனாகிறதுக்கு முன்னாடி நிறைய பாடுகளை அனுபவித்தார். தானியேல் பாபிலோன் தேசத்திற்கு ஒரு கைதியாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் அவர் தேவனை நோக்கி கதறினார். எதன் அடிப்படையில் கதறினார்? எரேமியாவினுடைய தீர்க்க தரிசனங்களை அவர் அறிந்து வைத்திருந்தார். பாருங்கள், தானியேல் இஸ்ரவேல் மக்களை குறித்து அதுக்கு முன்பு சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்களையும் கரத்திலே கொண்டு ஜெபம் பண்ணினார். அவர் இருந்த காலத்திலும் கர்த்தர் அவருக்கு என்ன வெளிப்பாடுகளை தரிசனங்களை கொடுத்தாரோ அதன் அடிப்படையிலும் கர்த்தருக்கு முன்பதாக ஜெபித்தார். இஸ்ரவேலின் சுதந்திரம் மறுபடியும் அங்கு உதயமானது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, வேதாகமத்திலே உள்ள கடைசி கால தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பாருங்கள். சமகாலத்திலும் கர்த்தர் அவருடைய இரக்கத்தினால் அன்பினால் நம் நடுவிலே சொல்லுகிற வார்த்தைகளை உள்வாங்கி அதனுடைய நம்பகத்தன்மையும் உறுதிப்படுத்தி கொண்டு ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மை வருங்காலத்தில் மகிமையான காரியங்களுக்குள்ளே நம்மை நடத்தி செல்ல வேண்டும் என்று விரும்புகிறார். அதிசயமாய் தூக்கி சுமக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் பிரியமானவர்களே. அவர்தான் அதிசயங்களை செய்கிறவர். அவர்தான் துதி கன மகிமைக்கு பாத்திரர். அற்புதங்களை செய்கிறதிலே ஒப்பு நிகரற்றவர். ஸ்தோத்திரம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர். ஜெபங்களை கேட்பதிலே அவருக்கு நிகர் யாரும் இல்லை. ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மேல் அன்பு வைத்து நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோம். தீர்க்க தரிசனங்களுக்காக நன்றி சொல்லுவோம். அவைகள் எல்லாவற்றையும் தேவரீர் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் ஆண்டவரே என்று கேட்போம். நீரே என் துதி என்று சொல்லுவோம். இன்று துதியை வேறு யாருக்கும் கொடுத்திருக்கிறோமா? ஒரு நிமிடம் யோசனை பண்ணி பார்ப்போம். ஆண்டவரிடத்தில் கிருபைக்காக கேட்போம். இனி நான் உண்மையே துதிப்பேன் ஆண்டவரே, என்னை குணமாக்கும், என்னை ரட்சியும் என்று கேளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இது ரட்சிப்பின் அக்கினி. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்கிற நெருக்கடிகளிலே உங்களுக்கு அவர் உதவி செய்வார். இந்த 107 சங்கீதத்தில் உள்ள 5 நிலைகளிலும் நீங்கள் என்ன நெருக்கடிகளுக்குள்ளே இருந்து கொண்டு இருந்தாலும் கர்த்தர் உங்களை வெளியே கொண்டு வருவார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரையே துதியுங்கள். ஆண்டவரையே துதியுங்கள். எஸ், கிறிஸ்துவின் ஜீவன் உங்கள் எல்லைகளிலே வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் வாழ்க்கைகளிலே வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் பரிபூரணம் வருகிறதற்கு இருக்கிற தடைகளை ஆண்டவர் நீக்கி கொண்டு இருக்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். அந்த தடைகள் எல்லாம் இப்பொழுதே விலகி கொண்டு இருக்கிறது.
ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இன்னும் கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. இன்னும் உங்கள் கிருபையின் ஆவியினாலும் விண்ணப்பத்தின் ஆவியினாலும் நிரப்புங்க ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தின்படி நாங்கள் தியானித்த சங்கீதம் 107 படியாக அதிசயமான அனுக்கிரகங்கள் வாழ்க்கையின் அனைத்து பகுதிகளிலும் இறங்கட்டும், பட்டணங்களிலே இறங்கட்டும். ஒவ்வொருவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தேவனுடைய ராஜ்யத்திற்கு உட்பட்டவர்களாக இருக்கும்படிக்கு அனுக்கிரகம் செய்வீராக. அதில் வருகிற தவறான மாறுபாடான செயல்பாடுகள், இருளின் அதிகாரம், இருளின் துரைத்தனங்களின் கிரியைகள், அவைகளுக்கு பின்பதாக இருக்கிற அசுத்த ஆவிகள், பிசாசுகள் கடிந்து கொள்ளப்படுவதாக, கட்டப்படுவதாக, நீங்கி போவதாக. குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்திற்கு நீர் அதிசயமாய் உட்பட பண்ணுகிற கர்த்தர் அப்படியே செய்வீராக. அது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில் நாங்கள் தியானித்தபடி 5 நிலைகளிலும் எந்தெந்த நிலைகளில் நெருக்கடிகள், உபத்திரவங்களில் இருக்கிறார்களோ அந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் விடுதலையும் விசாலத்தையும் நல்ல மகிழ்ச்சியையும் கொடுப்பீராக. அதிசயங்களை, அற்புதங்களை காண பண்ணுவீராக. ஆண்டவரே, நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆவியானவர் நமக்கு உணர்த்தின காரியங்கள், சொன்ன காரியங்கள், பேசின காரியங்கள், கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருங்கள். கிறிஸ்து உங்களில் இன்னும் வெளிப்படுவார், இன்னும் உங்களை உருவாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். God bless you.